முதலமைச்சருடைய தூண்டுதலின் பேரில் தான் இவங்க இந்த மாதிரியான பணிகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு மேற்கொண்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்களே வச்சிருக்காங்க. அது ஆதாரம் இல்லாத அவதூறு. எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள். பருவமழை காலங்களில் செய்யக்கூடாது, முன்னாடியா பண்றீங்க, நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க முக்கியமா எதிர்க்கிறீங்க, முரண் இருக்கு. இது ரெண்டுக்கும் முரண் இல்லை. அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார், நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன். நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. நடைமுறை சிக்கல் ஒரு மாத காலம் போதாது என்பது ஒரு கருத்து. மழை காலமாக இருக்கிறது, எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள், ஊரக பகுதிகளில் வசிக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. அதை முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார். அது ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி குடிமக்கள், தேசிய குடிமக்கள் பேரட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல் திட்டமும் மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மூன்றாவதாக, இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே வெளியேற்றிவிட முடியும். 90 விழுக்காடு வெளியேற்றிவிட முடியும். அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும். இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது. ஆக இரண்டு உள்நோக்கம். ஒன்று, எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து. இரண்டாவது, தேசிய குடிமக்கள் பேரேட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது. இந்த இரண்டு சதித்திட்டமும் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது. நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு களத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த ஒரு மாத காலம் போதாது. இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று. அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும். ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது. இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இது மட்டுமே காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கூறவில்லை. சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்லுகின்றன. நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது, இதனோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆரே வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. சார், எஸ்ஐஆர்ல கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 19,000 வாக்குகள் சந்தேகத்திற்குரிய வாக்குகளாக இருக்கிறதா மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சரி முறைப்படுத்தணும்னா அதுக்கு ஏற்கனவே இருக்கிற எஸ்ஆர்ஐ போதுமானது, சம்மரி ரிவிஷன் போதுமானது. அதில் 2 வகையான ரிவிஷன் முறை இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிற 2 வகையான அணுகுமுறை. ஒன்று எஸ்ஆர் என்பது, இன்னொன்று ஐஆர் என்பது. ஐஆர் என்பதே இன்டென்சிவ் ரிவிஷன் தான். அது தேர்தல் காலத்தில் அல்லாத பிற காலங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. அது இண்டிபெண்டன்ட் அப்ரோச். அதாவது தேர்தல் நடந்தால் செய்வது என்பது சம்மரி ரிவிஷன். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அவர் 3 மாதத்துக்கு முன்னால் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது சம்மரி ரிவிஷன். எலெக்ஷனே இல்லை, இப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு பின்னால் தான் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைக்கு பேர் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த 2 அப்ரோச்சும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கையாளக்கூடிய ஒன்று தான். அதில் ஏதேனும் ஒன்றை இவர்கள் எப்போதே செய்திருக்கலாம். இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்திருக்கலாம், அல்லது இந்த தேர்தலை முடிச்சுட்டு கூட செய்யலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த தேர்தலை முடிச்சுட்டு மே மாதம் முடிஞ்சிடும், ஜூன் மாதத்துலேருந்து இவங்க கிளென்சிங் வேலையை ஆரம்பிக்கலாமே. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை அதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற பேரில் கூட செய்யலாமே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் இவங்க இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அதனுடைய கான்செப்டே அடிபடுது. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே இண்டிபெண்டன்ட் அப்ரோச்னு அர்த்தம்.
எலெக்ஷனை சார்ந்து இருக்காமல் இருக்கிற ஒரு நடவடிக்கை. எலெக்ஷன் சார்ந்து எடுப்பது சம்மரி ரிவிஷன் போதுமானது. அதில் கிளென்சிங் பண்ண முடியும். அதில் பிஜேபி மற்ற ஆட்கள்லாம் இருந்து குளத்தூர் தொகுதியில் 19,000 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது அல்லது போகஸ் ஓட்டு இருக்குனாக்கா அவங்க அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கிறாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து நீக்க சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது அதுக்காக மட்டும் இல்லை என்பது தான் விடுதலை சிறுத்தைகளின் அப்சர்வேஷன். இது வெறும் கிளென்சிங் ப்ராசஸ் அல்ல. வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே இவர்கள் இதை கையாளவில்லை. அவர்களுக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. ஆகவேதான் இதை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 24ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் திமுக தான் முறைகேடா பயன்படுத்துது. குறிப்பா டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டில்